செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகளை திரட்ட இப்போ வந்திருக்க தேர்தல் அது மக்களுக்கான தேர்தல், கட்சிகளுக்கான தேர்தல்னு நினைக்காதீங்க. ஏன்னா மக்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த திமுக அரசாங்கம் செய்யல. மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த 5 வருடத்துல ஏதாவது நல்லா வந்திருக்கான்னா இல்லை. அவங்க ஏழ்மை நிலையிலே தான் இருக்காங்க. இந்த திமுக அரசாங்கம் இந்த மாதிரி தான் பொய் புறத்தை சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும். யாரு அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கும். மக்களை பத்தி நினைக்காது. திருப்பி தேர்தல் வருதுன்னு வச்சுங்க, டோக்கன் கொடுக்குறோம் வாங்கிக்கிங்க, 8000 ரூபாய்க்கு ஏதாவது போய் நீங்க கடையில பிடிச்சத வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தனி பூர்த்தி பண்ணாம இருக்கு. அதனால அரசாங்க வேலைங்கிறது கனவு மட்டும்தான். யாரும் போய் வேலைக்கு சேர முடியாது. ஏன்னா சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. இந்த கரண்ட் அது பார்க்கறதுக்கு ரோடு மேன் இருப்பாங்க, அவங்க கூட இப்ப இல்ல. காரணம் என்னன்னா சம்பளம் கொடுக்க முடியல மின்சாரத்துறையில. அதுக்காக போடாமே வச்சிருக்காங்க. 10 ஊருக்கு ஒரு ஆள் பார்க்கிறாரு வேலை. அவரு எப்படி போய் பார்க்க முடியும்? அவரும் மனுஷன், பார்க்க முடியாது. அங்க ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க? பிரைவேட்டை கொடுத்து, பிரைவேட்னா வேற யாரும் இல்ல, நம்ம நாசர் இருக்காருல்ல இங்க, அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி ஒரு 4 பேரை கான்ட்ராக்ட், அதுவும் திமுக காரவங்களா இருக்கணும். அதுல ரொம்ப கண்டிஷன். வேலை தெரிஞ்சவங்க எல்லாம் பாக்குறது இல்ல, திமுக இருந்தா போதும், என்ன வேலை வேணாலும் கொடுத்துடணும். அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்றாரு? முன்ன வேலை தெரியாத சின்ன பையனுங்களை போய் மேல போய் ஏறி பாரு, மின்சாரம் எப்படி வருது என்ன பாரு, அதை சரி பண்ணி அப்படின்னு சொல்லும் போது அவங்க தெரியாம போய் தொட்டு எத்தனையோ பேரு சாக்கடிச்சு இந்த 5 வருஷமா இறந்திருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா வெளியிலே தெரியாம மூடி மறைச்சிருவாங்க. இதுதான் திமுகவோட வழியே இதான். அதே போல இப்ப எதை நம்பி இருக்காங்கன்னா டோக்கனை தான் நம்பி இருக்காங்க. இந்த டோக்கனை வச்சு ஆட்சியை குடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு குரூப் இருக்குது, துரோக குரூப். அது என்ன பண்ணுது? ஒரு ஃப்ரிட்ஜ் தர்றேன், 10,000 தர்றேன். எப்படி பாருங்க, இவங்க 8000 தர்றாங்களா, அதுக்கு மேல கொஞ்சம் ஏதாவது காய்கறியோ ஏதோ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன பண்ணுது? நான் 10,000 தர்றேன், ஒரு ஃப்ரிட்ஜ் தர்றேன் அப்படின்னு சொல்லுது. ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து அது நான் கொடுத்து இருந்து ஆட்சி பண்ணாரு. ஒருத்தர் இப்ப திமுக நடத்திட்டு இருக்காரு. இந்த 2 பேருமே அரசாங்கத்துல இருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு மாதத்துக்கு என்ன அரிசி தேவை, பருப்பு தேவை, மிளகாய் பொடி தேவை, இது கொத்தமல்லி பொடி தேவை, என்ன காய்கறி செலவாகும், என்ன மீன் செலவாகும், என்ன கோழி செலவாகும், என்ன செலவாகும், இது உங்களுக்கு தெரியும். அதே போல ஆட்சியில் இருந்தவங்களுக்கு
அரசாங்கத்துடைய கணக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். ஆனா 2 பேருக்கும் கணக்கு தெரியல. ஏன் சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் கட்டாயமா கொடுக்க வேண்டியதுன்னு இருக்கும்ல செலவு, அது எது அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சம்பளம். 12 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு மாதத்துக்கு 7,000 கோடி வட்டி மட்டும். அப்ப சம்பளம், வட்டி, பென்ஷனுக்கு உள்ள பணம், இந்த 3 மட்டுமே சேர்த்து 1,85,000 கோடி வருஷத்துக்கு தேவைப்படுது. மின்சாரத்துறையிலே கிட்டத்தட்ட 35,000 கோடி அரசாங்கம் மின்சாரத்துறைக்கு கொடுக்குது. 2 கணக்கில் கொடுக்குது. மின்சாரத்துறையில வர்ற லாஸ்ன்னு ஒண்ணு கொடுக்குது. அதை இல்லாம மற்ற சில இதுக்கு அரசாங்கம் ஏத்துக்கிட்டு கட்டுது, அதுக்கு கொடுக்குது. மொத்தத்துல இது மாதிரி அம்மா திட்டத்துல 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க, அதுக்கும் நம்ம பணம் கட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்தா 2 லட்சம் கோடி நம்ம கட்டியாகணும். அதாவது சம்பளம், பென்ஷனு, வட்டி, இந்த இதர செலவுகள். இது மாற்றவே முடியாது. இது பிக்ஸடா கொடுத்தாகணும். மேற்கொண்டு கையில் இருக்கிறது என்ன? 1,50,000 கோடி. இந்த 1,50,000 கோடியில தான் மருந்து ஆஸ்பத்திரிக்கு வாங்கணும், ரோடு போடணும், லைட்டு போடணும், பாதாள சாக்கடை சித்தனா பண்ணணும், எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். அதுக்கே பணம் பத்தாது. மக்கள் பிரச்சனைய செய்யறதுக்கே பணம் இல்லை. எங்க இருந்து பணம் வாங்குறது? ஏது பணம் இல்ல. ஆனா கடனை வாங்கி கொடுத்துக்குவாங்க. ஓட்டை மட்டும் அவங்க கட்சிக்காக வாங்கிக்குவாங்க. அவங்க சின்னத்துக்கு போடணும், அவங்க மேல உட்காரணும், திருப்பி இல்லாத கூத்தெல்லாம் அடிக்கணும் அதுக்கு. ஆனா கடன் மட்டும் இந்த மக்கள் தலையில. இப்பவே ஒவ்வொருத்தருக்கும் 12 லட்சம் கோடியில ஒவ்வொருத்தர் தலைக்கும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும். ஒவ்வொருத்தரும் கடன் சும்மா கொடுக்க மாட்டாங்க, மக்கள் தொகையை வச்சுதான் கடன் கொடுப்பாங்க. இன்னும் எங்க போய் கடன் வாங்க முடியும்? வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாம் பொய் கதை தான். இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அரசாங்கத்தை நடத்தல, அதனால அவர் இன்னும் கொஞ்சம் கூட போய் 1,85,000 கோடி அவங்க திட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எங்க போறது பணம்ங்கிறது சொல்றது பூரா பொய். அதனால இந்த முறை ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்கணும். ஆனா என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கண்டிஷன், யாரும் கிட்ட போக முடியாது. ஏன் கிட்ட போக முடியாது அப்படின்னா, கண்ணை வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாரு. எல்லாரும் மண்டையிலையும் கல்லை தூக்கி போடுவாரு. ஒரு மந்திரி கல்லை தூக்கி மஞ்சள் அடிக்குது. இந்த காலத்துல ஒரு நாய்க்குட்டியோ ஒரு ஆடோ மாடோனா கூட நம்ம அடிக்க மாட்டோம், கையால தான் அப்படி ஓட்டி விடுவோம். ஆனா அவர் எப்படி இருக்காரு பாருங்க. அப்போ மக்களை அவளை இழிச்சவாயன்னு நினைக்கிறாங்க. போன ட்ரிப்பு தான் அவர் செஞ்ச சாதனை கல் எடுத்து அடிக்கிறாரு. கல் எடுத்து அடிச்சதுக்காக திமுக திருப்பி அவரே நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு வேட்பாளரா இங்க நிக்கிறாரு. நம்ம வேட்பாளர் மக்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர் இல்ல, உங்களோட கூட இருப்பார், மக்களோட மக்களா இருப்பார். நான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறேன், அந்த மாதிரி ஆட்களை தான் போட்டிருக்கேன். அதுதான் நல்லது. இந்த மாதிரி கள்ள தூக்கிட்டு அடிக்கிற ஆளெல்லாம் நம்ம போட மாட்டோம். அத திமுக கட்சியோட பாணி. அது மந்திரியே கள்ள தூக்கிட்டு அடிக்கிறாருன்னா
அப்ப கீழே உள்ள தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க. விடக்கூடாது, அது மக்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஆவடி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிலுவையில் உள்ள பட்டாக்களை வழங்க கோரிக்கை. அது முக்கியமான பிரச்சனை. நியாய விலை கடைகளை அதிகரிக்க மக்கள் கோரிக்கை. பிரதான சாலைகள் மற்றும் பள்ளிகள் அமைந்திருக்கும் இடங்களில் குப்பை அகற்றப்படாமல் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பல தெருக்களில் தெருவிளக்குகள் செயல்படாத அவல நிலை உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பும் நிலை. அமைச்சர் தொகுதியிலேயே சாலை வசதி, குடிநீர், வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பேருந்து நிலையங்கள் சேதமடைந்து காணப்படுவதாகவும் முறையாக பேருந்து வசதி கிடைக்காத நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. அவரு மந்திரி வேலையை மட்டும் பார்க்கறதில்ல, வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பையனை வச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com-உடன்.